எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கீழக்கரையோட பாரம்பரிய ஸ்நாக்ஸில் ஒன்று சீப்பனியாரம். நீங்கள் இது வரைக்கும் சுவைக்காத புது விதமான சுவையில் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செஞ்சு அசத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ருசியான சீப்பனியாரம் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சிகப்பரிசி இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்த சிகப்பரிசி இடியப்ப மாவு. இப்போ இதை நம்ம ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பவுலில் நம்ம எடுத்தால் தான் மாவு சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது கூட தேவையான அளவு சால்ட், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், ரெண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். ஸோ இந்த சீப்பனியாரத்தில் சோம்புத்தூள் சேர்க்குறதுனால இது நல்ல மணமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 முட்டையை உடைச்சி ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதையும் மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் முட்டை சேர்க்குறதுனால ஸ்மெல் வருமோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வராது. இதில் நம்ம சோம்புத்தூள் கீலாம் சேர்க்குறதுனால நல்ல மணமாக இருக்கும். முட்டை எதுக்கு சேர்க்குறேன்னா நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தேங்காயை நல்லா அரைச்சி திக்கான பாலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் உள்ள தலைப்பாலை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் பாலை மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடியப்ப மாவு நம்ம சிகப்பரிசி பருமாவில் இருந்து சலிச்சு எடுத்தது. நான் ஏற்கனவே அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இது நல்ல வறுத்த மாவு. ஸோ வறுத்த மாவுங்கிறதுனால இது நல்லா ஊறி வரும். இப்போது ஒரு தேங்காயிலேருந்து எடுத்த எல்லா தலைப்பாலையும் இதில் சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக பலகாரம் ஒயிட் ரைஸில் தான் செய்வோம். பட் இந்த சிகப்பரிசி யூஸ் பண்ணி செய்யும்போது இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு 2வது பால் 3வது பால்லாம் தேவைப்படாது. தலைப்பாலில் செஞ்சால் தான் நல்லா ருசியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கொஞ்சமாக தண்ணிப்பால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போது கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை கைகளாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இதில் சமையல் சோடா எதுவும் சேர்க்கலை. ஸோ நம்ம சாஃப்ட்னஸ்க்காக முட்டை, தேங்காய் பால், அப்புறம் மாவை ஊற வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். மாவை நல்லா பிசைஞ்சாதான் இதில் விரிசல் வராது. இப்போ இதை சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிடலாம். இதே மாதிரி மாவு எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிற அச்சுப்பணியாக பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி ஒரு பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் உள்ளன் மேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு மாவு உருண்டை எடுத்துக்கிறேன். இதை ஃபிங்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கிடலாம். ஓரங்களில் லைட்டாக விரிசல் வரும். இதை நம்ம ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். அப்புறமா ரோலிங் பின்னை யூஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாக்கிடக்கூடாது. இதை நம்ம மேட்டு மேலே வச்சு தேய்க்கிறதுனால இது ஒட்டாமையும் வரும், நல்ல ஒரு டிசைனும் கிடைக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக ஃபிங்கரை வச்சு சென்டரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ஒரு பனியாக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவு உருண்டைகளையும் யூஸ் பண்ணி நம்ம பனியாக ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம இது செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடியது, அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியானது. எதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போதே பர்ஃபெக்டாக வராது. நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது தான் அது நல்லா வரும். இப்போது இன்னொரு உருண்டையும் எடுத்து உங்களுக்கு அதே போல் செஞ்சு காமிக்கிறேன். சீப்பனியாரம்ங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, சீர்பனியாரம்ங்கிற சொல் மருவி தான் சீப்பனியாரமாக மாறிச்சு. அதாவது எங்கள் கீழக்கரையில் கல்யாணமான வீடுகளில் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு மறுவீடு போகும்போது ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்கு இந்த மாதிரி சீப்பனியாரத்தோட மற்ற பொருட்களும் சேர்த்து கொடுத்து விடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இதை வீடுகளில் செஞ்சு விற்கவும் செய்வாங்க. வெளிநாடுகளில் வாழ்கிற நம்ம கீழக்கரை மக்கள் ஊர் வந்துட்டு போகும்போது அவங்க கொண்டு போகிற ஸ்நாக்ஸில் இதுவும் ஒன்றா இருக்கும். இந்த சீப்பனியாரம் நம்ம ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளியூர் மக்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதில் தேங்காய் பால், முட்டை, சிகப்பரிசிலாம் சேர்றதுனால மற்ற ஸ்நாக்ஸை விட இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போது பனியை எல்லாத்தையும் நம்ம சுருள் பண்ணி வச்சியாச்சு. அடுத்தது இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது இதை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பனியாத்தை சேர்த்துக்கிடலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணால் தான் இது உள்ளேயும் பொரிஞ்சு மேலேயும் பொரிஞ்சு வரும். நம்ம தீயை ஹையில் வச்சுட்டோன்னா இது மேலே மட்டும் கருகிரும், உள்ளே பச்சையாக இருக்கும். ஸோ அதனால் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
சம்டைம்ஸ் வந்து நம்ம பொரிக்கும் போதே நுரை பொங்கி வரும். ஸோ அதனால் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய வெசலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே ஒயிட் ரைஸில் செஞ்ச பணியாரம் தான் சாப்பிட்டுருப்பீங்க. பட் இந்த அரிசியை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது எண்ணெய் எதுவுமே குடிக்காத மொறுமொறுப்பான டேஸ்டியான ஸ்நாக்ஸ். ஸோ இந்த தீபாவளிக்கு எல்லாருமே இந்த டேஸ்டியான புதுவிதமான ஸ்நாக்ஸை செஞ்சு அசத்துங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது 2 சைடுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு பாக்ஸில் போட்டு 1 மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். கெட்டே போகாது. பட் அவ்வளோ நாளைக்கெலாம் இருக்காது. இது சீக்கிரமே காலி ஆயிரும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.